ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம நடுராத்திரியில் கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நடுராத்திரியில் 2 பேர் பைக்கில் போயிட்டுருக்குறாங்க. இந்த இடத்த டர்ன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. இந்த டர்னிங்கில் நின்று ஒரு நாய் எதையோ வெறிக்க பார்த்துட்டு இருக்கு. அசையாமல் நிற்கிது. வண்டி வரது கூட தெரியாமல் இந்த நாய் அப்படி எதை இவ்வளோ பொறுமையாக பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு அதை கவனிச்சுட்டே ரோடை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. பைக்கோட வெளிச்சத்தில் அந்த சம்பவத்தை பார்த்ததும் அப்படியே பைக்கை போட்டுட்டு 2 பேரும் ஓடி வந்துட்டாங்க. பைக்கை திருப்புறதுக்கு கூட நேரம் கிடையாது. அதுக்கு கூட டைம் கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு தான் இந்த ஓட்டம். அப்படி எதை தான் பார்த்துருப்பாங்க. அங்கே நடந்து வந்தது ஒரு பெரிய சிங்கம். அதை தான் இந்த நாய் ஊருக்குள்ளே இது வரைக்கும் பார்த்துடாத ஒரு வித்தியாசமான உருவம் நடந்து வருதே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்திருக்கு. நல்ல வேலையாக 2 பேரும் ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க. ஓடின திசையை பார்த்து தான் இந்த சிங்கமும் மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கு. இந்த 2 பேருக்கும் நாயோட சேர்த்து 3 பேருக்கும் த்ரில்லிங்கான ராத்திரி தான் இது. அடுத்ததான் இதே மாதிரி ஊருக்குள்ளே 2 பெரிய சிங்கங்கள் நடமாடிட்டு இருந்திருக்கு. கரெக்டாக அந்த வீட்டு வாசல் முன்னாடி வரவும் வித்தியாசமான இந்த உருவத்தை பார்த்ததும் அந்த வீட்டில் இருந்து 2 நாய்களும் ஒன்றா சேர்ந்து பயங்கரமாக கத்திருக்கு. இது கத்துற சவுண்டு இந்த சிங்கத்துக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஆனால் அந்த நாய் கத்துறதை நிறுத்தவே இல்லை. இதனால போன சிங்கம் திரும்பி வந்து மறுபடியும் இந்த நாய்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கு. கூடவே இன்னொரு நாயும் ஒன்று சேர்ந்துக்குச்சு. இந்த சிங்கத்தோட பலம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு இதை பார்க்கும்போதே தெரியுது. 2 தட்டுறதுக்குள்ள அந்த கேட்டே திறந்துடுச்சு. ஆனால் என்னவோ இந்த 2 நாய்களுக்கும் ரொம்ப அதிர்ஷ்டமான நேரம் தான். அந்த சிங்கங்கள் என்ன நினைச்சதோ அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இது பயங்கரமான சத்தத்தை கேட்டு அந்த வீட்டில் இருந்தவர் எந்திரிச்சே வந்துட்டாரு. அது ஒரு வயசான தாத்தா. இவ்வளோ பெரிய வித்தியாசமான உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த நாய் தைரியமா தெருவுக்கே வந்திருக்கு பாருங்களேன். வீட்டோட ஓனர் தாத்தா கேட்டை பூட்டிட்டு எதை பார்த்து இந்த நாய்கள் இவ்வளோ சத்தம் போடுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெளியே வந்திருக்கிறாரு. இந்த நடுராத்திரியில வெளியே வந்து பார்க்குற அவரோட தைரியத்தை என்னன்னு சொல்றது. ஆனாலும் அலர்ட்டுக்காக கையில ஒரு பெரிய குச்சி வச்சிருக்கிறாரு. கடைசி வரைக்கும் சம்பவத்தை நேரில் அவர் பார்க்கல. சிசிடிவி கேமரால பார்க்கும்போது தான் இந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஒரு மாடு அலறிட்டே ஓடி வந்திருக்கு. சத்தத்தை கேட்டு இவர் எந்திரிச்சு வந்தாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு. மாடுக்கு பின்னாடியே கண்ணுக்குட்டி அதை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய சிங்கம் வந்திருக்கு. இதை பார்த்து இவர் கொஞ்சம் கூட அசரவே இல்லை. அவரோட மனசுல கண்ணுக்குட்டியை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால கையில கிடைச்ச ஒரு குச்சியை தூக்கி போட்டிருக்கிறாரு. கண்ணுக்குட்டியை கவ்வி பிடிச்ச சிங்கம் அப்படியே கண்ணுக்குட்டியை விட்டுட்டு அது ஓடிடுச்சு. இவ்வளவு நேருக்கு நேரா சிங்கத்தையே சந்திச்சதுக்கு அப்புறமும் அவரோட தைரியம் ரொம்ப ஆச்சரியம்தான். ஆளு தில்லா நின்று இருக்கிறாரு பாருங்களேன். எப்படியோ மாடும் கண்ணுக்குட்டியும் நல்லபடியா வந்து சேர்ந்தது. இவருக்கு இது மறக்க முடியாத ஒரு ராத்திரி தான். அடுத்ததா ராத்திரி நேரத்துல இங்க காட்டு பகுதியில டென்ட் போட்டு தூங்கி இருக்கிறாங்க. ஆனா நல்ல வேளையா டென்ட்டுக்குள்ள ஆள் யாரும் இல்லை. எல்லாரும் கார்ல இருந்தாங்க. ஏதோ ஒரு உருவம் இந்த டென்ட்டுக்குள்ள வந்துட்டு போறத பார்த்ததும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்துல வந்திருக்கிறாங்க. அது ஒரு சிங்கம். டென்ட்டுக்குள்ள வந்து உள்ள இருக்கிற பெட்டு தலையணன்னு ஒன்னா தூக்கிட்டு போயிருக்கு. வித்தியாசமான இந்த பொருட்களை பார்த்ததும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் ஆயிடுச்சு போல. காரோட வெளிச்சத்தை இந்த பக்கமா திருப்பினதுக்கு அப்புறமா கிடைச்ச தலையணையே போதும் அப்படின்னு சிங்கம் அந்த இடத்தை விட்டு போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கார்ல போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு வித்தியாசமான உருவம் ஒரு மாடை பிடிக்கிறத பார்த்துருக்குறாங்க. மாடையே பிடிக்குது அப்படின்னா அது ஒரு காட்டு விலங்கா தானே இருக்கணும். அது ஒரு சிங்கம். அந்த மாடோட சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருந்து இன்னொரு மாடு அதோட உதவிக்காக ஓடி வந்திருக்கு. இதை பார்த்தவர் இங்கிருந்து இவரோட சப்போர்ட்டுக்காக காரோட வெளிச்சத்தை நல்லாவே அது மேல படுற மாதிரி காட்டியிருக்கிறாரு. அப்பதான் தெரிஞ்சது அந்த இடத்துல 3 சிங்கங்கள் இருக்குது. இவ்வளவு வெளிச்சமும் ஒரு மாடும் ஹெல்ப்புக்கு வந்ததுனால சிங்கங்கள் அந்த இடத்துல இருந்து மெதுவா நடைய கட்டியிருக்கு. அடுத்ததான் இந்த வீடியோல ரோட்ல சண்டை போட்டு இருந்த 2 மாடுகள் திடீர்னு இந்த கடைக்குள்ள நுழைஞ்சிருக்கு. கடைக்குள்ள ஏற்கனவே நின்னவங்களால வெளியே வர முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க. அந்த மாடுகளை கொஞ்சம் விரட்டி விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா மாடுகள் அந்த இடத்தை விட்டு நகர்ற மாதிரி இல்ல. அதோட சண்டை இன்னும் கொஞ்சம் வேகமாயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த இடத்துல நிக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு அந்த டேபிள் மேலே ஏறி குதிச்சு எட்டி வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி இருந்த இந்த கடையோட நிலைமை கடைசியில் அந்த மாடுகள் புகுந்ததுக்கு அப்புறமா இப்படி மாறி போயிடுச்சு. எல்லாரும் கடையை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த மாடுகள் இன்னும் வரல. அடுத்ததான் இந்த வீடியோல இப்படித்தான் வண்டிக்கு பின்னாடி எல்லாரும் பைக்ல போயிட்டு இருக்காங்க. இந்த மாடும் வண்டியை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருந்தது. அங்க பார்த்து போயிட்டே இருந்த மாடு திடீர்னு இங்க திரும்பி பைக்ல இருக்கிற ஒருத்தரை தாக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்க இருந்து யாருமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலதான். மாடு சேர்ந்து உருண்டு போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல கடைக்குள்ள வேகமா ஒரு மாடு வரதை பார்த்ததும் இவரு நல்ல வேலையா ஒதுங்கிக்கிட்டாரு. வந்த வேகம் அந்த மாதிரி எதை முட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாய்ச்சல். குறுக்க ஓடாம நேரா ஓடுனதுனால இந்த பாதையா வந்து நேரா அந்த பாதையா வெளியே போயிடுச்சு. இதே மாதிரி இங்க நைட்டு டின்னர் சாப்பிடுறதுக்காக எல்லாரும் டேபிள்ல லைனா உட்காந்துருக்காங்க. தூரத்துல ஒரு மாடு வேகமா இந்த பக்கம் தான் ஓடி வந்திருக்கு. உடனே எல்லாரும் அலர்ட் ஆகி டேபிளை காலி பண்ணிட்டு அங்கங்க ஓடி போயிட்டாங்க. பாதுகாப்புக்காக ஒருத்தர் சேரை தூக்கி கையில வச்சிருக்கிறாரு. எப்படியோ எல்லாருமா சேர்ந்து சமாளிச்சு அந்த மாடை அங்கிருந்து போக வச்சிருக்கிறாங்க. வந்த வேகத்துல யார் மேலேயாவது மோதி இருந்தா என்ன ஆகுறது? திரும்பவும் ரோட்டுக்கே போயிடுச்சு.